வணக்கம். இந்தியன் செய்தி காணொளியில் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களை விளக்கமறியலில் வைக்கும்படி இன்று உயர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான தகவலைத்தான் இந்த செய்தி கண்ணோட்டத்தில் வழங்க இருக்கின்றேன். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம், பாருங்கள். முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று வழக்கொன்றிற்கு முன்னிலையாகி இருந்தார். அது என்ன வழக்கு என்று சொன்னார், அவர் மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கும் போது மோதர மீன்பிடி துறைமுகத்தை ஒரு தனியார் கம்பெனி ஒன்றுக்கு வழங்கியது தொடர்பாக அவர் அப்போது இருந்த பணிப்பாளர் குழுவிற்கு, அதாவது டிரெக்டர்ஸ் போர்டுக்கு, அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட தனியார் கம்பெனிக்கு இந்த மோதிர துறைமுகத்தை குறைந்த ரேட்டில் வழங்குவதற்கு தன்னுடைய செல்வாக்கை பாவித்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கிற்குத்தான் ராஜித சேனாரத்ன அவர்கள் முன்னிலையாகியிருந்தார். அப்போதுதான் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னரும் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காமல் தவிர்த்து வந்திருந்தார். இதையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இது தொடர்பான வழக்குகளையும் தாக்கல் செய்தது. அது வேறு ஒரு மணல் அகழ்வுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெர்மிட் தொடர்பான ஒரு வழக்குத்தான். அது தொடர்பான வழக்கிலும் அவர் பிழையாவதில் இருந்து தவிர்த்து வந்திருந்தார். அவருக்கு எதிராக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருந்தது. அப்படி இருந்தும் அவர் சமூகம் அளிக்கவில்லை. அவர் தனக்கு முன்பிணை சமர்ப்பிக்கும்படி ராஜித சேனாரத்ன அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்பிணை கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இருக்கும் போதுதான் இந்த வழக்கில் அவரை ஆஜராகும்படி அல்லது முன்னிலை ஆகும்படி அவருடைய மாலம்பையில் உள்ள அவர் வசிக்கும் வீட்டிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சென்று ஒரு அறிவித்தலை இன்று 29 ஆகஸ்ட் அன்று அவரை நீதிமன்றத்தில் நிலையாகும்படி ஒரு அறிவித்தலை ஒட்டினார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒளிபெருக்கி மூலம் அவரை 29 ஆகஸ்ட் 2025 அன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் என்று உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி வேண்டியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு வேலை செய்யும் அவருடைய பணியாளர்களிடம், அங்கிருந்த பணியாளர்களிடமும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் இந்த தகவலை தெரிவிக்கும்படி அந்த குழுவினர் தெரிவித்து திரும்பியிருந்தார்கள். இதன் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் செலவாகியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இது கூட ஒரு மேலதிக செலவு. அவர் நேரடியாக தேவையான விசாரணைகளுக்கு சமூகம் அளித்திருக்கலாம். அதை தவிர்த்து வந்தது ஒரு தவறாகத்தான் கருதப்படுகின்றது. இன்றைய வழக்கில் முன்னிலையான லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும் போது இந்த வழக்கில் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ராஜித சேனாரத்ன அவர்கள் வேறு ஒரு வழக்கில் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முன்னால் இருக்கும் ஒரு வழக்கில் அவர் முன்னிலையாகவில்லை என்றும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவும் இந்த குறிப்பிட்ட நபர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடத்தும் விசாரணைகளையும் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நடத்தும் விசாரணைகள் இருந்தும் அவர் தன்னை தவிர்த்து வருவதாகவும் உயர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். அத்தோடு இன்றைய வழக்கில் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதை நிராகரித்த
உயர்நீதிமன்றம் ராஜித சேனாரத்னவை விளக்கமறியலில் வைக்கும்படியும் அவரை பிடியாணை பிறப்பித்த கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கும்படியும் இன்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதுவரைக்கும் அவரை விளக்கமறியல் வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ராஜித சேனாரத்ன அவர்கள் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமலும் விசாரணைகளுக்கு முன்னிலையாகாமலும் அதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடத்தும் விசாரணைகளுக்கு எத்தனையோ அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டும் அவற்றுக்கும் முன்னிலையாகாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வரைக்கும் இந்த 2 நிறுவனங்களும் நடத்தும் விசாரணைகளை தவிர்த்து வந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. தற்போது கிடைத்த தகவல் என்னவென்றால், முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னவை வேறொரு வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முன்னிலைப்படுத்துமாறு அதுவரைக்கும் அவரை சிறையில் வைக்குமாறும் உத்தரவிட்டிருந்தார். அதற்கமைய சிறைச்சாலை அதிகாரிகளினால் ராஜித சேனாரத்ன அவர்கள் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிபதி அசங்க எஸ் போதரகம ராஜித சேனாரத்னவை செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ராஜிதவுக்கு எதிராக பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருந்தது. ஏனெனில் அவர் 2 மாதமாக விசாரணைகளுக்கு முன்னிலையாகாததால் அவருக்கு ஒரு பிடியாணையை பிடித்திருந்தது. இது என்ன வழக்கு என்று சொன்னால், அரசுக்கு 20 மில்லியன் ரூபாய்களை நஷ்டம் ஏற்படுத்தியது தொடர்பாக. அதாவது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல்களை அள்ளுவதற்கு கொரியன் கம்பெனிக்கு டெண்டர் கோராமல் கொரியன் கம்பெனிக்கு வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கிலே தான் ராஜித சேனாரத்ன அவர்கள் இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த கொரியன் கம்பெனிக்கு இந்த மண்ணல்லும் விடயத்தை வழங்கியபடியால் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாய்களை நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் இவருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு. அதே நேரம் சந்தேக நபரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி காலை 9 மணியளவில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். ராஜித சேனாரத்ன அவர்கள் முதலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவரை கைது செய்யும் நோக்குடன் அவர் அழைக்கப்படவில்லை. அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார். அவர் என்ன நடந்ததென்று தன்னுடைய பக்கத்தை அவர் விளக்கியிருக்கலாம். அதை தவிர்த்து நீதிமன்றத்திலேயும் அந்த விடயத்தை அவர் செய்திருக்கலாம். அதை தவிர்த்து நீதிமன்றத்துக்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாவதை தவிர்த்து அவர் சென்றது தான் இங்கே பிழையான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நீதிமன்ற கட்டமைப்பில் ஒரு விசாரணைக்கு அழைத்தால் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக வேண்டும். அந்த நீதிமன்ற ப்ரோசஸில் அவுட்கமாக வருகின்ற அவுட்கம் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாட்டி அவர் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு எதிராக அவர் மேன்முறை செய்வதற்கான வசதிகள் எங்களுடைய இந்த நீதிமன்ற சட்ட கட்டமைப்பில் காணப்படுகின்றது. இவ்வாறு எல்லா விடயங்களும் இருக்கும் போது அவர் வாக்குமூலம் வழங்குவதிலோ அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தவிர்ப்பதோ ஒரு பிழையான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது எல்லா மக்களாலும். இப்படியான ஒருவரையா இந்த மக்கள் தாங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம், இப்படியான ஒருவரா ஒரு அமைச்சராக இருக்கின்றார் என்று எல்லா மக்களும் நினைக்கின்றார்கள். இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.